வெல்கம் பேக் டு யூடியூப் ப்ரோலாக்ஸ் நண்பர்களே. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ செய்ய போகிறோன்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க, கண்டென்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் ஃபோன் கேமராவை எடுத்து நீங்கள் அது முன்னாடி நின்று பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த நேரம் உங்களுக்கு கிளிக் ஆகுது, உங்கள் ஃபோனில் இருக்க மைக்கில் தான் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி. சரி, நம்ம பேசுகிறத பேசி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரம் பார்த்து உங்கள் பக்கத்தில் ஆட்டோ போகிற சத்தம், பைக் போகிற சத்தம், பஸ் போகிற சத்தம், பக்கத்து தெருவில் நாய் குறைக்கிற சத்தம், பக்கத்து வீட்டு சின்ன பையன் கத்துற சத்தம், உங்கள் ஜன்னலுக்குள்ளால் வீசி அடிக்கிற காற்று இறைச்சல் சத்தம் வரைக்கும் உங்களை நிம்மதியாக இந்த வீடியோவை செய்ய விட மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கும். சரி, இதுக்கெல்லாம் ஒரே வழி ஒரு வயர்லெஸ் மைக் வாங்குறதான்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி கடைக்கு போகிறதுக்கு ரெடியாகி வெளியே இறங்கும் போது தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நீங்கள் உங்கள் சேலரி எல்லாம் காலி பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் 2000 rupees மட்டும் தான் வச்சுருக்கீங்கன்னு. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி நேரத்தில் வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஸோ இந்த K9 வயர்லெஸ் மைக்ரோஃபோனோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் மட்டுமே. இது நான் பெட்டாவில் தான் வாங்கினேன். பெட்டாவில் சரியாக எங்கே இருக்குன்னா, மெயின் ஸ்ட்ரீட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்புகிற பெண்டிலேயே, எக்ஸாக்ட் பெண்டிலேயே இந்த கடை இருக்குது. ஃபோன்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் விற்கிற கடை உண்டு. இந்த கடையோட பேரை நான் நோட் பண்ண மறந்துட்டேன். சரியாக டைட்டஸ் ஸ்டோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் அந்த பெண்டில் அமைஞ்சிருக்க இந்த கடையில் இந்த K9 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் 1800 rupeesக்கு இருக்குது. இந்த சேம் மைக்ரோஃபோனை பெட்டாவில் வேறு 2-3 கடைகளில் விசாரித்து பார்த்ததில் ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொன்னாங்க. ஒரு கடையில் 2200 சொன்னாங்க, ஒரு கடையில் 2500 சொன்னாங்க. பட் உள்ளதுக்குள்ளேயே சீப்பாக 1800க்கு கிடைச்சது இந்த கடையில் தான். மேபி உள்ளுக்க வேறு மார்க்கெட்டுகளுக்குள்ளே இதை விட விலை குறைவாகவும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த மைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இது ஒரு கொலை மைக். இதில் ரேஞ்சை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 meters அளவுக்கு இதுக்கு வயர்லெஸ் ரேஞ்ச் இருக்குது. இதில் கம்பேட்டிபிலிட்டி, இந்த பர்டிகுலர் மைக் டைப் C ப்ளக் பண்ணக்கூடிய மாதிரி தான் நான் வாங்கினேன். என்னுடையது ஆண்ட்ராய்ட் ஃபோன் என்றபடியாக. இதுவே ஐஃபோன் என்றால் லைட்னிங் வெர்ஷன்ஸும் அவைலபிளாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கனெக்ஷனை பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ப்ளக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண வேண்டியது தான், ப்ளக் அண்ட் ப்ளே. இதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷனோ இல்லாட்டி ப்ளூடூத் கனெக்ஷனோ தேவையில்லை. அதுபோக ப்ரீமியம் மைக்ஸுக்கு இருக்கிற மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன், இதில் பில்டின் இன்டெலிஜென்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்று இருக்குன்னு சொல்லி ChatGPT தான் சொல்லுதொழிய பேக்கெட்லேயோ இதுலேயோ இதை பற்றி மென்ஷன் பண்ணப்படவில்லை. இந்த மைக் என்ன மாதிரி தேவைகளுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, வீடியோ லாகிங், இன்டர்வியூஸ், யூடியூப் வீடியோஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் போன்ற தேவைகளுக்கு இந்த மைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி யூடியூப் பிகினர்ஸ், மொபைல் லாகிங் செய்கிறவங்க, அவுட்டோர் ரெக்கார்டிங் செய்ய போகிறீங்கன்னா இந்த மைக் உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான மைக்காக இருக்கும். இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனால் ப்ரீமியம் லெவல் மைக்ஸ், DJI, ரோட் வயர்லெஸ் மைக்கில் வர மாதிரி குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்டில் அதிகமாக சத்தம் கேட்குற இடங்களில் பேக்ரவுண்ட் நாய்ஸஸை இந்த மைக் கேப்சர் பண்ணும். ஸோ வணக்கம் நண்பர்களே. இப்போ என்னென்னா அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ மைக்கோட சவுண்ட் குவாலிட்டியும் எப்படி வேலை செய்யுது, எப்படி இருக்குன்ற வித்தியாசத்தையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கேன்னு மைக் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இப்போ எனக்கு கேமராவில் இருக்க மைக்கில் தான் இப்போ இந்த சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுது. அந்த சவுண்டை தான் இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. சரி நண்பர்களே, இப்போ நான் மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மைக்கில் தான் கழிச்சு கொண்டிருக்கேன். ஸோ அப்போ நம்ம முதல் கதைச்ச வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த செக்ஷன் எப்படி இருக்குமெண்டு.
இப்போ நான் மைக்கை மாட்டிக்கொண்டு கதைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த மைக்கில் கதைக்கிற இந்த சவுண்ட் குவாலிட்டியும் கிளாரிட்டியும் இதுக்கு முதல் கதைச்ச கிளாரிட்டியும் வந்து எப்படி வித்தியாசம் இருக்குன்றதை வந்து நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குறைஞ்ச விலையில் ஒரு நல்ல ஒரு மைக்ரோஃபோன் வாங்கணுமென்ட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த K9 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதே மாதிரி நான் வேறு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கினேன்னா அதை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எங்களோட யூகிப்ரோ லோக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.